friends, good morning. இன்னைக்கு காலையிலேருந்து vlog எடுத்துட்டு இருக்கேங்க. எங்களோட அப்ஸ்டேர்ஸ் வந்து டிசாஸ்டருங்க. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட காணிக்கிறேன், யாரும் ஷாக் ஆகிடாதீங்க, அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு வந்து மார்னிங்கே நம்ம கிளியர் அப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், சோஃபாவில் துணி பைலப் ஆகி இருக்குது, திங்ஸ் எல்லாமே அங்கங்கே இருக்குது, ஃப்ளோர் டர்ட்டியாக இருக்குது. ஸோ இதை தாங்க நம்ம வந்து க்ளீன் அப் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? இன்னைக்கு என்னோட கிளீனிங் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீமி X40 அல்ட்ரா. கீழே இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவலி வந்து ஆக்சுவல் ரோபோ. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாட்டர் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே ஆட்டோமேட்டிக். நீங்கள் வந்து தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு டிட்டர்ஜெண்ட்டும் ஃபில் பண்ணிட்டாலே போதும். அதுவே ஆக்சுவலி உங்களோட வீடு ஃபுல்லாகவே வேக்கம் பண்ணி மாப் பண்ணி அது எல்லாத்தையுமே க்ளீனுமே உங்களுக்கு பண்ணிவிடும். நீங்கள் எண்டில் மேலே இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க்ல இருந்து டர்ட்டி வாட்டரை டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய டஸ்ட் பேக்கை மட்டும் எம்டி பண்ணால் போதும். ஸோ இதுதாங்க நம்மளோட ஆக்சுவல் ரோபோ. உங்களுக்கு வந்து க்ளீனிங் எல்லாமே பண்ணக்கூடிய ரோபோ வந்து இதுதான். மாப்பிங் அண்ட் க்ளீனிங் பண்ணக்கூடியது எல்லாமே நீங்கள் ஆப்பில் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மேலே இருக்கிறதுல இது பவர் பட்டன், இது ஹோம் பட்டன், அண்ட் இது வந்து ஸ்பாட் க்ளீனிங் பட்டன். இதில் தெரியுதில்ல, இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் வந்து இவங்களோட இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இது எல்லாமே நீங்கள் ஆப் மூலமாகவே உங்களோட மெஷினை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. மாப்பிங் இதுக்கு வந்து க்ளீன் வாட்டர் இதில் ஃபில் பண்ணணும், டர்ட்டி வாட்டர் எல்லாமே இதில் கலெக்ட் ஆகும். இது எல்லாமே ரிமூவபிள் தான். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு க்ளீன் வாட்டர், டர்ட்டி வாட்டர் டிஸ்போஸ் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு, இதுதான் டஸ்ட் பேக் இருக்கிற கம்பார்ட்மெண்ட். அதுக்கப்புறமா இங்கே இருக்குல்ல, இதில் தான் நீங்கள் வந்து உங்களோட டிட்டர்ஜெண்ட், அந்த லிக்விட் ஒன்று வந்து இது கூடயே ஒரு லிக்விட் வந்து வரும், அதை வந்து இதில் தான் ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எல்லா லிக்விடும் யூஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் லிக்விட் இருக்குது. இது உங்களோட ஆப்லேயே நீங்கள் வந்து லைக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த லிக்விடை ஊற்றிடலாம். நீங்கள் இது ஃபுல்லாகவே இதில் ஊற்றிக்கலாம். அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் எடுக்கும். ஸோ இப்போ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது மேனுவலில் இது பண்ணுற மாதிரி QR கோட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அவங்களோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதுதாங்க ஆப்பு. இதோட ஃபுல் கண்ட்ரோலுமே நீங்கள் மொபைல்லேருந்தே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அதுலேருந்து எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மெஷின் ஸ்டார்ட் பண்ண உடனே ஹோல் இடத்தையுமே அது வந்து ஃபுல்லாக சுற்றி ஒவ்வொரு நேம் கொடுத்து அது வந்து பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். டைனிங் ஹால் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கு, லிவிங் ரூம், அந்த மாதிரி ஃபுல்லாக மேப் வச்சுருக்கு. நீங்கள் வேணும்னா இதை எடிட் கூட பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பெட்ஸ் ஏதாவது வளர்க்குறீங்க, இந்த பர்டிகுலர் ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் கூட ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த க்ளீனுன்னு இருக்குல்ல, அந்த க்ளீன் பட்டனை நீங்கள் வந்து அமுக்கிட்டிங்கன்னா அது க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். டாக்னால் உங்களுக்கு அது ஹோமுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ரூமுமே இதில் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் மேப் பண்ணி வச்சுக்கலாம். ரீமேப்புக்கு ஆப்ஷன் இருக்குது. லைக் இந்த ஆப் வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து க்ளீனிங் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கலாம். உங்களோட க்ளீனப்பை வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாங்க. ஸோ டைமிங் எந்த டைமில் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நிறைய கார்பெட் செட்டிங்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாங்குவேஜ் வால்யூம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கேமரா இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இவங்களோட ப்ராடக்ட் லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் வந்து க்ளீன் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதோட க்ளீனிங் டெமோ இப்போ வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து நம்ம டிட்டர்ஜெண்ட் ஆல்ரெடி ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து க்ளீன் வாட்டர் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து வாட்டர் டேங்கை உள்ளே செட் பண்ணிடலாம். ஓகே, வச்சாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஒரு கிளிக் ஆஃப் த பட்டனில் நீங்கள் வந்து க்ளீனிங் கொடுத்துடலாம். இதில் க்ளீனுன்னு இருக்குல்ல, அது செட் பண்ணிக்கிறேன். எஸ், ஸ்டார்ட் க்ளீனிங். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து வேக்கம் அண்ட் மாப் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து அது வாய்ஸ் மூலமாக அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஸோ இது வந்து மாப்பிங்க்கு வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியுமே இதில் இருக்குது. அதுவும் வந்து நான் மென்ஷன் பண்ணணுன்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த மெஷின் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மேப்பில் வந்து லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் எங்களோட வீட்டில் நாங்கள் வந்து இந்த மாப் இதை வந்து வேக்கம்மை வந்து செட் பண்ணியிருக்கோம், ரோபோ வேக்கம்மை. ஓகே, ஸோ வந்துடுச்சு. இனி அது அதோட வேலையை ஆரம்பிச்சிடும். நமக்கு ஒரே இல்லை. ஸோ அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க, நம்ம வேலையை பண்ணலாம். ஸோ இப்போ இது ஆக்சுவலி வேக்கம் அண்ட் மாப் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாப்பும் வேக்கமும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கு. மாப் பண்ணிகிட்டே போகுது பாருங்கள். ஸோ இப்படி இந்த ஆங்கிளில். ஸோ நீங்கள் ஸ்பாட் மாப் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா க்ளீன் பண்ணணுன்னா அங்கே வச்சுட்டு ஸ்பாட் க்ளீனிங் கூட பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வேக்கம் மாப் சூஸ் பண்ணுறதுக்கு இருக்குங்க. ஸோ மாப்லேயே வந்து இன்டென்ஸாக டீப் க்ளீனிங்காக ஸ்டாண்டர்டாக பண்ணுறதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இப்போ வந்து காஃபி ஸ்டெயின் இருக்குங்க. இதை நம்மளோட ரோபோ வேக்கம் எப்படி க்ளீன் பண்ணது பார்த்துடலாம். நம்மளோட ரோபோ வேக்கம் அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. அது க்ளீன் பண்ணுற ஸ்பாட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறத இங்கே நீங்கள் வந்து உங்களோட மேப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ரோபோ வேக்கம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த மாப்பை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அது திருப்பி வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, திருப்பி க்ளீன் பண்ணணுன்னா அந்த வாஷ் மாப் கொடுத்துட்டா போதும். நம்மளோட பேஸில் ரிட்டர்ன் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், அது போய் அங்கே மாப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வரும். இதில் வந்து எதுவுமே நீங்கள் பண்ணுற மாதிரியே இருக்காது, எல்லாமே ஆட்டோமேட்டிக் அண்ட் இன்பில்ட். ஸோ அது வந்து ஒரு ஹையஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேங்க, அது மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அதோட பொசிஷனுக்கு போய் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ட்ரீமி X40 அல்ட்ராவோட நம்மளோட அப்ஸ்டேர்ஸ் க்ளீனிங் வந்து டன், க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து என்னோடய விளாக்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, என்னால் ஒழுங்காக விளாக் எடுக்கவே முடியலங்க. அதனால நான் வந்து உங்களுக்கு வீக்லி 3 vlogs ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். பட் லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் எனக்கு 2 vlogs தான் உங்களுக்கு தர முடிஞ்சிச்சு. டைமே இல்லைங்க, பிஸியாக போகுது. ஸோ அதனால சாரி. இனி ஃப்யூச்சரில் வந்து நான் கூட கொஞ்சம் ரெகுலராக இருக்க பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த கிறிஸ்மஸ் டைமில் எனக்கு வந்து டாடா கிளிக் லக்ஸரியிலேருந்து ஒரு கார்டு கொடுப்பாங்க. கார்டு வந்து வீட்டுக்கே எனக்கு அனுப்பி வைப்பாங்க. அது எனக்கு ஏன்னு தெரியல. என்னை வந்து நான் வந்து அங்கே ஆக்சுவலி ஷாப்பிங் ரொம்ப பண்ண மாட்டேன், அமேசானில் தான் யூஸ்வலாக வாங்குறது. அங்கே தான் ஆனால் வந்து என்னோடய ஹெவி பர்ச்சேஸ் எல்லாம் இருக்கும், லைக் லாக்ரூஸே அதெல்லாம் நான் அங்கே தான் வாங்கினேன். அதனால எனக்கு வந்து அவங்க வந்து அந்த கார்டு சென்ட் பண்ணுறாங்களான்னு தெரியாது, 1000 rupeesக்கு ஒரு கார்டு வந்து அனுப்பி வச்சாங்க. ஸோ அதை பார்த்த உடனே நான் டக்குன்னு அவங்க வெப்சைட்டில் போய் 1000 rupeesக்கு என்ன வாங்கலாம், இதே இது லாஸ்ட் இயர் எனக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணதில் தான் நான் வந்து அது டிஷ்வாஷரில் இருக்குது. லாக்ரூஸேல என்னோட க்ரீன் கலர் மக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வாட்டியும் எனக்கு அனுப்பி வச்சாங்களா, அதனால சதீஷன் ஆக்சுவலி ஏச போகிறாங்க. பிகாஸ் ஒவ்வொரு வாட்டி இந்த அட்டைப்பெட்டி வரும்போது நான் கேவலமாக அதை பிரிப்பேங்க. அவங்க சொல்லுவாங்க, பிரிக்கிறது தான் பிரிக்கிற, கொஞ்சம் நீட்டாக தான் பிரியேன், அதை யாருக்காவது அனுப்புறதுக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்னு. பட் இன்றைக்கும் நான் வந்து ரொம்ப கொடூரமாக தான் பிடிச்சிருக்கேன். ஸோ அந்த 1000 rupees நான் இந்த வாட்டி ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவாக பே பண்ணக்கூடாது, நம்ம அதுக்கு டக்குன்னு வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து 60 ரூபா பே பண்ணேன். 60 ரூபா பே பண்ணி என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போமா. ஆப்வியஸ்லி நான் வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பேக்கிங்கை பாரு, கிளிக்கி வந்துட்டே இருக்கு. ஓகே, 1 தான் வந்துருக்கு, 2 வாங்கினேன், இதுக்குள்ளேயே இருக்கும். ஓகே, இல்லை இன்னும் வரல. அந்த இன்னொன்று ஒரு போல் ஒன்று வாங்கினேன்,
அது வந்ததுக்கப்புறம் காணிக்கிறேன். ஓகே, ஒரு பவுலும் ஒரு மக்கும் வாங்கினேன். இந்த மக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேரில் எப்படி அழகாக இருக்குது. ஒரு எலிஃபெண்ட். எனக்கு ஆக்சுவலி எலிஃபெண்ட் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் கடவுள் வந்து விநாயகர் தான். ஸோ எனக்கு வந்து குட்டி குட்டி யானை எங்கே பார்த்தாலுமே நான் வாங்கி வைப்பேன். ஸோ அதுலேருந்து காஃபி மக்கு பாருங்க அழகாக இருக்குது. ஸோ இன்னொரு பவுல் வாங்கினேன், அது வந்தோன்னே காணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்களேன், அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஆனால் அதை எடுத்து கேமராலாம் செட் பண்ணி ஆரம்பிக்கிறது தான் எனக்கு கஷ்டம். மாஸ்டர் ஷெஃப்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு அந்த ரிவ்யூக்கு வேண்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது யாருக்கு தெரியுமா? மகாமகியோட ரிவ்யூக்கு தாங்க. இன்னைக்கு ஆக்சுவலி மகாக்கு வந்து கிளாஸில் முக்லாய் குசீனில் ஃபுட் எல்லாமே செஞ்சு கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஏதோ அந்த லெசன் மாதிரி போகுது. அந்த சாப்டர், அதாவது ஒரு பர்டிகுலர் சாப்டர் நடக்கும்போது இவங்க ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபுட்டு அந்த மாதிரி அந்த டைமில் உள்ள இது எல்லாத்தையுமே ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து முக்லாய் சாப்டருக்கு வந்து மகா ஃபுட்டு வந்து முக்லாய் குசீன்ஸில் நிறைய டிஷ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. மகா வந்து டெசர்ட்டுக்கு இன்சார்ஜ். ஸோ அதனால் நான் வந்து முக்லாயின்னொன்னே எனக்கு வந்து ஷாஹி துக்குடா தான் செஞ்சு கொடுக்கணுன்ட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலி அதை ரீலுக்கு தான் எடுத்தேன். நான் உங்களுக்கு நம்ம விலாகுக்கு வந்து எடுக்கணும்னு நினச்சேன், எனக்கு டைமே இல்லை சுத்தமாட்டு. அதனால நான் ரீலுக்கு அந்த ரெசிபி எடுத்திருக்கேன் அண்ட் பிளாகில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளாக் போஸ்ட் லைவ் ஆயாச்சு. இன்றைக்கி தான் பப்ளிஷ் பண்ணேன். அதோட லிங்க் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து ஒரு ட்ரே நிறைய ஃப்ரைடு ப்ரெட்டு அதுக்கப்புறம் ரப்டி எல்லாம் செஞ்சு தனியாக கொடுத்துருக்கேன். அதனால அவளோட ரிவ்யூக்கு வேண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சதீஷ் பிள்ளையில பிக் பண்ண போயிருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஏன்னா ஷாஹி துக்குடா ஆப்வியஸ்லி அந்த ஃப்ரை பண்ண ப்ரெட்டு அந்த ரப்டியெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் மகா என்ன சொல்லுகான்னு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லுகான்னு பார்ப்போம். அம்மா அம்மான்னு கூப்பிட்டு மகா give me review. ஒரு ரிவ்யூக்கு வேண்டி வெயிட்டிங். சத்தம் போட்டு சொல்லு. பெஸ்ட்னு சொன்னாங்க. அடியா? அதுக்கு அடுத்தது ஷாஹி துக்குடா இல்ல ஆக்சுவலி நான் வந்து இன்ஃபர்மேஷன் தப்பா கொடுத்துட்டேன். டபுள் கா மீட்டா இதுதான் சிமிலர் தான், பட் அது வந்து இல்ல அதுதான் சொல்லி டபுள் கா மீட்டாவும் ஷாஹி துக்குடாவும் சேம் தான். பட் ஷாஹி துக்குடால பிரெட் வந்து கிறிஸ்பியா இருக்கும், ரப்டி கூட சர்வ் பண்ணுவாங்க. இது தள்ளு பஹி இப்படி பண்ணாங்க வந்து சொன்னாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குமே. ஆமா, டபுள் கா மீட்டா வந்து ஃபுல்லா சோக் பண்ணி வைக்கணும். ஃபுல்லா சோக் பண்ணா அது டபுள் கா மீட்டா. அதுதான் ஷாஹி துக்குடால பிரெட் தந்துட்டாக ரொம்ப கொலகொலன்னு. ஆமா, அது டபுள் கா மீட்டா ஆயிரும். ஓகே, அந்தால என்ன சொன்னாங்க? வேற என்ன சொன்னாங்க? சின்ன சாட்டர்டே வர முடியேனா வருவா. அப்படியே நாளைக்கு ஸ்கூல் உண்டு. நாளைக்கு ஹாஃப் டே உண்டு. எனக்கு கிடையாது. ஆமா, சரி அந்தால சொல்லு. ஆமா for me. உங்க மேம் கேட்டாங்களா? நாளைக்கு எனக்கு வச்சிட்டா சரியா மண்டே. அது என்ன ஈஸி ஜாப் நினைச்சிட்டு இருக்கியா? லசிகா வந்து மொஜிட்டோ எப்படின்னா நானும் போட படிச்சுட்டேன். எப்படின்னா அந்த ஜெல்லி மாதிரி அதை போடணும், மின்ட் போடணும், லெமன் போடணும், அப்புறம் சோடா விடணும். அவ சியா சீட்ஸ் போட்டா அது ஸ்ப்ரைட் ஊத்தி குளிக்கிட்டு குளுக்குனா இதாயிருமே. சோடா ஊத்தி குளுக்குனா எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். நாங்க பண்ணோம் தண்ணி தான் ஷோ ஆக்கி சுடாக்கி அங்க மெஸ்ஸி ஆக்கிட்டீங்களா? மெஸ்ஸி ஆக்கிட்டீங்களா அந்த இடத்தையே? சூப்பரா இருக்கு. ஓகே, அதுதான் நாங்க தான் எல்லாரும் சேர்ந்து க்ளீன். சரி, அதோட மலை இது இவங்களோட அம்மா பண்ணா நல்லா அப்படி சொன்னாங்களா? இவங்களோட அம்மா இவங்களோட பிரெனிஷ்காவோட அம்மாவா? பிரெனிஷ்காவோட அம்மா பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா? அதை சத்தமா தான் சொல்ல. அப்படியே நிஜமா சொன்னாங்களா? எந்த மேம் சொன்னாங்க? ஆர்த்தி மேம். அவங்க பேரும் ஆர்த்தியா? வா, உனக்கு உனக்கு ப்ரௌடா இருந்தா சின்ன பிள்ளை மாதிரி. இவங்க அம்மா வந்து சூப்பரா இருக்கும் அப்படி சொன்னாங்களா? லஷிகா சாப்பிட்டாளா? யாம்டி குடுக்க வேண்டியதுதானே? ஐயே, போனவன ஒரு குறியா இருக்கு. இப்போ ஒரு பீஸ் சாப்பிட்டு அவளுக்கு கொடுக்கண்டாமா நீ? சரி ஓகே, சாப்பிட்டாலான்னு கேளுன்னா ஒரு உனக்கு வீட்டுல நான் தருவேன், அவளுக்கு நீ கொடுக்கணும்ல. ஐயோ, அப்பாவும் மதியே இருக்கு விளம்பதுலயே. கிவிங் மட்டும்தானா நீங்க? லஷிகாவும் என்ன இல்லையா? அவளோட மொஜிட்டோ குடிக்கும்.
பிடிக்கலையா? நிறைய பண்ணா சரி ஓகே, திருப்தியா இருந்துச்சா? முக்லாய் பீரியட்ல உள்ள டெசர்ட்டோடய நல்லா முடிச்சீங்களா? ஐஸ்கிரீம் வேற என்னெல்லாம் ஃபுட் இருந்துச்சு? ஐஸ்கிரீம் இருந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருந்து சிக்கன் நக்கி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கிடையவே கிடையாது அந்த பீரியட்ல. சரி நீங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்சத கொண்டு வந்திருக்கீங்க. வேற என்ன ஃபுட் முக்லாய்க்கு? நகட்ஸா? டேய் சிக்கன் நகட்ஸா கிடையாது. வேற சாப்பிடணும் அதுக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி பிரியாணி கூட ஓகே. முக்லாய் பிரியாணி அது பெஸ்ட் மெயின். தந்தூர்லாம் கிடையாது. அங்க போய் ஏதாவது விழுந்தோம்னா தந்தூர் இருக்கலாம். 65 ஷீக் கபாப் இருக்கும். அது கொண்டு வந்தாங்களா? ஷீ கபாப் என்னோட டீம்ல அவ ஷீ கபாப் தான் நினைச்சா. அதுக்கடுத்து நம்ம ஷாஹிப்புக்காக நான் ஷீர்னு இதை நினைச்சிட்டேன். ஓகே அதனால அவ ஷீ சரி, இது முக்லாய் சிக்கன் பன்னீர் யாராவது கொண்டு வந்தாங்களா? இந்த க்ரீமி ஒயிட் கிரேவி அதுதான் மெயின். கலோட்டி கபாப் கபாப் கொண்டு வந்து சரி நான் அவ்வளோ சாப்பிடவே ஓகே. ப்ளீஸ்க்கு ஈவினிங் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் வந்து அந்த ஸ்பினச் கேரட் சப்பாத்தி போட்டேன்னு தெரியுமா, அந்த டோ கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு ஸ்மாஷ்ட் சோயா சங்க்ஸ் டாக்கோஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம், ஏதோ நம்மளே வைக்கிறோம் பேர். ஸோ இதுக்கு ஒரு வரமாவு எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ரெகுலர் சப்பாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது வந்து வெறுவனது இருக்குது, அதனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சப்பாத்தி குக் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கடுத்து அந்த ஸ்மாஷ்டு பார்ட் வந்து ரெண்டாவது சொல்கிறேன். முதல்ல இந்த சப்பாத்தியை குக் பண்ணி எடுத்துருவோம். ஸோ நம்மளோட சப்பாத்தியை ரெகுலராக குக் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு இதை நான் குக் பண்ணிடுறேன். ஸோ சப்பாத்தி வந்து ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சுங்க. மெயினாக இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நம்ம சோயா சங்க்ஸ் பண்ணோம் தெரியுமா, அந்த கட்லெட்டு. நீங்கள் ஒரு 2-3 vlog முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஹை ப்ரோட்டீனுக்கு வேண்டி நம்ம சோயா சங்க்ஸை வந்து கட்லெட் மாதிரி செஞ்சேன். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணதை நம்ம வந்து இந்த இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு பதில் எந்த ஃபில்லிங் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் ஏதாவது ஒரு ஃபில்லிங். நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நான் இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு காணிக்கிறேன். இப்போ நம்மளோட சோயா சங்க்ஸை நான் வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இப்போ மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் ட்ரிசில் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ளிப் பண்ண போகிறோம். ஃப்ளிப் பண்ணி நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது வந்து ஃபுல்லாக அந்த தவாவில் வந்து இதாகும், கோல்டன் கலரில் ஆகும், நல்ல ப்ரௌன் ஆகட்டும். ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி இது வந்து கட்லெட், இதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. நான் ஆல்ரெடி இது செஞ்சு வச்சுருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் ஸ்பைசஸ் எல்லாம் வதக்கி ஐதர் பன்னீரோ இல்லாட்டி பொட்டேட்டோவோ இல்லாட்டி சோயா சங்க்ஸை குக் பண்ணதை அரைச்சி போட்டோ அந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணி அந்த ஃபில்லிங்கையே நீங்கள் மேலே வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி சிக்கன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் இஷ்டம். ஸோ இது வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு இது அப்படியே குக் ஆகட்டும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் குக் ஆகட்டும். ஏன்னா நல்லா கிறிஸ்ப் ஆகணும்ல. செம்ம மணங்க அந்த சோயா சங்க்ஸ் வந்து குக் ஆகுறது செம்ம டேஸ்டிங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லேஸாக டொமேட்டோ கெச்சப்போ சீஸ் வேணுன்னா போட்டு ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ அடுத்ததையும் குக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஓகே, நல்ல ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ். ஸோ இதில் வந்து ஒன்று சாப்பிட்டா லைட்டாகவும் இருக்கும். இதில் சோயா சங்க்ஸோ டோஃபு பன்னீர் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கெச்சப் கொஞ்சம் மெயோ வந்து தடவிருக்கேன். அது வந்து டேஸ்ட்டுக்கு வேண்டி. ஸோ அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணலாம்.
ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொத்தமல்லி கீரை தொங்கி நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ டின்னருக்கு கூட சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஃபோல்டு பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம்.